ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 6 மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து எண்ணெயில் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப கருகிட வேண்டாம், லைட்டாக வந்து வறுத்தாலே போதும். இதை வந்து இப்போது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 6 மிளகாய் எடுத்துருக்கேன். 5 பூண்டு பல் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்லேயே வந்து இதில் போடுங்க. அந்த சூட்லேயே வந்து இது லைட்டாக வந்து வதங்கிடும். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாயை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அதோட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிளகாயும் உப்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குறன்னு இருக்கும், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயில் வதங்கி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பூண்டை சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சமாக வந்து புளி, உங்களோட புளி வந்து எந்த அளவு புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக இல்லை அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லைட்டாக வந்து தண்ணி வந்து ஒரேடியாக அதிகமாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்சிட்டு பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். பூண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இட்லியோட, தோசை அது போல் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக்கும் போடுங்க.